இன்சூரன்ஸ் பண்ணுறதுக்காக கேஷ் கொடுத்துருந்தேன். 3 daysல கூப்பிடுறேன்னு சொன்னார். பட் காலே ஆன்சர் பண்ண மாட்டேன்றாரு. எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி? எல்ஐசி சார். ஜோஷுவா சேதுராமன் டைரக்ஷன் அண்ட் ரைட்டிங்கில் லியோமல் ஜோஸ் லாஸ்லியா ஹரிகிருஷ்ணன் நடிச்சு 2025 ரிலீஸ் ஆன படம் தான் ஜென்டில்வுமன். இந்த படத்தை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி ரிவ்யூ அண்டு சஜஷன் வீடியோலாம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். அப்புறம் நான் இன்னும் ரோஸ்ட் வீடியோலாம் போடலான்ட்டு இருக்கேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, ஓகே, இந்த படத்தை பற்றி பார்க்கலாம். இது ஒரு க்ரைம் ட்ராமா கேட்டகரியான படம் தான். இந்த படம் ஃபுல்லாகவே ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கும். அதனால் கமர்ஷியல் படம் பார்க்குறவங்களுக்கு இது பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. அதனால் நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது, கமர்ஷியல் படம் பிடிச்சவங்க. சரி, ஓகே. அப்படியே இந்த படத்தோட கதையை பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க நம்ம ஹீரோயின், ஒரு எல்ஐசி ஏஜென்ட்டாக இருக்க நம்ம ஹீரோ. இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 மாதம் தான் ஆகுது. சென்னையில் வந்து செட்டில் ஆயிருக்காங்க. நம்ம ஹீரோயின் மேலே ரொம்பவே பாசமாக இருக்க நம்ம ஹீரோ அண்டு ஹீரோவுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு தர நம்ம ஹீரோயின். நம்ம ஹீரோயின் ரொம்பவே நல்லா சமைப்பாங்கன்னு காமிச்சிருப்பாங்க. அந்த சமையலை வச்சே கடைசியாக ஒரு சீன்லாம் இருக்கும். அது ஒரு குக்கரை எடுத்துட்டு போவாங்க. அதை பார்த்தவங்களுக்கு புரியும். சரி, ஓகே. அடுத்து இவங்க லைஃப்ல என்ன நடக்குதுன்னா, நம்ம ஹீரோயினோட தங்கச்சி சென்னையில் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்காக வராங்க. அதனால இவங்க வீட்டில் தங்குறாங்க. அப்பதான் தெரியுது நம்ம ஹீரோ அவ்வளோ நல்லவர் இல்லைன்னு. நம்ம ஹீரோயினோட தங்கச்சிக்கிட்டே தப்பா நடந்துக்க பாக்குற நம்ம ஹீரோ கீழே விழுந்து தலையில அடிபட்டுருது. நம்ம ஹீரோ அவ்வளோ நல்லவர் இல்லைன்னு தெரிஞ்ச நம்ம ஹீரோயின் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடிவுனால ஒரு அசம்பாவிதம் நடந்துருது. அதுக்கப்புறம் அந்த அசம்பாவிதத்துல இருந்தும் அந்த சம்பவத்துல இருந்தும் நம்ம ஹீரோயின் தப்பிச்சாங்களா இல்லையாங்கிறது தான் மீதி ஸ்டோரி. இதுக்கப்புறம் நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மீதி கதையை. அடுத்து இந்த படத்தோட பிளஸ் அண்ட் மைனஸை பார்க்கலாம். பிளஸ்ன்னு பார்த்தீங்கன்னாவே எப்பயும் ஆக்டர் அண்ட் ஆக்டர்ஸ் தான். இதில் இவங்க 3 பேருமே நல்லா நடிச்சிட்டாங்க. லாஸ்லியா, லியோமல் ஜோஸ் அண்டு ஹரிகிருஷ்ணன். ஹரிகிருஷ்ணனை பார்க்கக்குள்ள லைட்டாக நம்ம மணிகண்டன் ஜாட மாதிரியே இருக்கு. உங்களுக்கும் அப்படி ஃபீல் ஆச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. லியோமல் ஜோஸை பற்றி சொல்லி ஆகணும். அவங்க செட்டிலான ஒரு ஆக்டிங் தான் கொடுத்துருக்காங்க. அவங்களா அங்கே இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஆக்டிங்கை கொடுத்துருக்காங்க. அவங்களாவே நடிச்சிருக்காங்கன்னு சொல்ல வரேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். படத்தை பார்த்தவங்களுக்கு, பார்க்காதவங்க பார்த்துட்டு சொல்லுங்க கமெண்ட்ல. அப்புறம் இதுல அவங்க பண்ண ஒவ்வொரு டீட்டெயிலிங்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மூவி டீம் படம் ஃபுல்லாவே டீட்டெயிலிங்லாம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. டைலாக்லாம் அவ்வளோ டீட்டெயில் இருந்தது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு இவங்க பேசுறத வச்சே நீங்க புரிஞ்சுக்கலாம். அவ்வளோ உள்ள அர்த்தம் இருக்கும் அந்த ஒவ்வொரு டைலாக்லையும். ட்விஸ்ட்ன்னு தான் வச்சிருப்பாங்க அடுத்தடுத்து. ஆனா இவங்க பேசுறத வச்சே நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோ டீட்டெயிலிங்கா இருக்கும். மற்றபடி மைனஸ்ன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, 2-3 சீன் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை வச்சு எடுத்திருப்பாங்க போல. அப்படியே அவங்கள நிக்க விட்டு பேக் ஷாட் எடுத்து டப்பிங்ல பாத்துக்கலாம்னு விட்டாங்க போல. அப்புறம் வந்துட்டு ஒரு ஃபாதர் சீன் ஒன்று வரும். அவர் வந்துட்டு அவர் பாட்டுக்கு ஒப்பிச்சிட்டு இருப்பாரு டைலாக. அது வந்துட்டு அப்பட்டமா அப்படியே ஸ்க்ரீனில் தெரியும். அதெல்லாம் எனக்கு ஒரு மைனஸாக இருந்துச்சு. சரி, ஓகே. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆவரேஜான படம். நான் இந்த படத்துக்கு 5க்கு 2.5 ரேட்டிங் தரேன். நீங்கள் எவ்வளோ தருவீங்கன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், பாய். அப்பம் பேரை வச்சு தானே சாதி சனங்கு முன்னுக்கு வருது. எந்த சாதியிலையும் மதத்திலையும் பொம்பளை ஆம்பளைக்கு கீழே தான்.